அனைவருக்கும் வணக்கம். கைமேல் பலன் தரும் கந்த வேல்மாறல் பாராயணம் உடல் பிணிக்கும் மட்டுமல்ல, வினை பிணிகளுக்கும் உற்ற மருந்து இந்த வேல்மாறல் மந்திரம். வேல்மாறலை பற்றி ஒரு சகோதரி அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய மகன் பணிபுரியும் இடத்தில் விபத்துக்குள்ளாகி இனி பிழைப்பதே கடினம் என்ற நிலையில் இருந்தார். இறைவன் அருளால் உயிர் பிழைத்தும் நடமாட இயலாமல் படுக்கையில இருந்தார். இந்த வேல்மாறல் பாராயணம் பற்றி கேள்விப்பட்ட அந்த சகோதரி முழு நம்பிக்கையோடு அவருக்கு தெரிந்த வகையில் வேல்மாறல் பாடலை தினமும் ஒரு முறை பாடி வந்தார். பாட பாட அதை கேட்டு வந்த அவருடைய மகன் விரைவாக குணமாகி விட்டார். இப்போது வீட்டுக்குள்ளேயே நடமாடுகிறார். எல்லாம் அந்த மகா மந்திரத்தின் மகிமை என்று அந்த சகோதரி பகிர்ந்து கொண்டார். வேல்மாறல் மந்திரம் உடல் பிணிக்கு மட்டுமல்ல, உயிர் பிணிகளுக்கும் உற்றம் நல்ல மருந்து. முருக வழிபாட்டுக்கு முந்தையது வேல் வழிபாடு என்பார் ஆன்றோர்கள். வேல்மாறல் மந்திரம் ஜீவன்களுக்கு ஔஷதம் போன்றது. ஒரு ஔஷதம் நோய்களை தீர்ப்பது போல இந்த மந்திரம் புற அக நோய்களை நீக்கும், பிறவி பிணியை அளிக்கும். ஞானவேல் என்பதால் இதை பாராயணம் செய்தால் ஞானத்தையும் பேரின்ப வாழ்வையும் கொடுக்கும். வீரவேல் என்பதால் காரிய சித்தியையும் வழங்கும். முருகன் வேறு அல்ல, அவன் திருக்கை வேல் வேறு அல்ல. வினைகளை வேறறுக்க வல்ல வேலாயுதத்தை போற்றி வணங்கினால் நம் விருப்பங்கள் நிறைவேறும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்துள்ள வேல் வகுப்பு பாடல் எல்லா பிணிகளுக்கும் உற்ற மருந்தாகி திகழ்கிறது. எண்ணிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார். வேல்மாறல் பாடல்களை பக்தியுடனும் சிரத்தையுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாட்கள் விராமல் காலையிலோ அல்லது மாலையிலோ ஒரு முறையாவது பாராயணம் செய்வது நல்லது. ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லோரும் பாராயணம் செய்யலாம். முழு நம்பிக்கையுடன் மன ஒருமைப்பாட்டுடன் பூஜை அறையில் உட்கார்ந்து முருகர் பெருமானுக்கு முன்னாடி உட்கார்ந்து இந்த வேல்மாறல் பாடலை நீங்கள் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.